பிரைஸ் தி லார்ட். இந்த நாளுக்கான வேத வசனம் யோவான் 14ஆம் அதிகாரம் 9வது வசனம். அதற்கு இயேசு, பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களுடனே இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? நம்முடைய மகிமையின் தேவனுடைய நாமத்திற்கு மகிமை ஸ்தோத்திரங்களும் உண்டாவதாக. இந்த உலகம் முழுவதும் இருளின் ஆதிக்கத்திலே இருக்கிறதை நாம் உணர வேண்டும். இந்த இயற்கை உலகத்திலே மனிதனால் சிருஷ்டிகரை காண முடியாத ஒரு நிலைமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். When man is spiritually dead, he cannot see the Creator, God, and man had been spiritually separated. மனிதனும் பரிசுத்த தேவனும் ஆவிக்குரிய விதத்திலே பிரிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள். அவர்களை ஒன்றிணைக்க ஒரு மனித அவதாரம், தேவன் மனிதனாய் மாறின ஒரு அவதாரம் தேவைப்பட்டது. The incarnation of Jesus Christ. இயேசு மனித உறவிலே அந்த உறவை சரிப்படுத்த இந்த பூமிக்கு அவர் வந்தார். அல்லேலூயா. இந்த உலகம் அந்த அறிவை புறக்கணிக்கிறதாய் இருக்கிறது. ஆனால் அவனுக்கு ஆவிக்குரிய விதத்தில் இருளில் இருக்கிறவன் அந்த ரகசியத்தை விளங்கி கொள்ள முடியாது. ஆனால் தேவனாகிய கர்த்தரோ நமக்கு அந்த அன்பை வெளிப்படுத்த இயேசு கிறிஸ்து மூலமாய் இந்த உலகத்திலே தன்னை வெளிப்படுத்தி கொண்டார். அல்லேலூயா. இன்றைக்கு உங்களுக்கு உன் தேவன் யார் என்று உங்களுக்கு தெரியணுமா? உங்களுடைய விசுவாசம், நீங்கள் வைத்திருக்கிற அந்த விசுவாசத்துக்கு சொந்தக்காரர் யார் என்று தெரியுமா? நீங்கள் அற்புதங்களை எதிர்பார்க்கிறீர்களே, அந்த அற்புதம் செய்கிறவர் யார் என்று தெரிய வேண்டுமா? உங்களை வழிநடத்த, கடைசி காலம் வரைக்கும் வழிநடத்த போதுமான சர்வ வல்லமையுள்ள தேவன் யார் என்று தெரியுமா? இயேசுவை உற்று பாருங்கள். லுக் அட் ஜீசஸ், லுக் அட் ஹிஸ் லிவிங் வேர்ட். ஜீவனுள்ள வார்த்தைகளை கண்ணோக்கி பாருங்கள், நீங்கள் உங்களுடைய தேவனை கண்டுபிடிப்பீர்கள். அல்லேலூயா. அந்த மகிமையின் தேவனை இயேசு கிறிஸ்து வழியாய் நீங்கள் காண முடியும். அந்த தேவனுடைய எல்லா மகிமையும் இயேசுக்குள்ளே இருக்கிறது. இயேசப்பாவை நோக்கி பார்க்கிற பொழுது தேவனுடைய மகிமைகளை, மகத்துவங்களை, இவர் என் இரட்சகர், நான் விசுவாசித்திருக்கிறவர் என்னார் என்று அறிவேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னதை போலவே நம்முடைய கிறிஸ்துவ ஜெயஜீவிய அனுபவமும் மாறும். ஆமென். நாம் செபிக்கலாம். தன்னை வெளிப்படுத்தும்படியாய், அந்த மேலான அன்பை இந்த உலகத்துக்கு காட்டும்படியாய் குமாரனாகி இயேசுவை இந்த பூமிக்கு நீர் அனுப்பினீரே. அந்த அன்புக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் நாங்கள் இந்த உலகத்திலே ஆண்டவரே, நாங்கள் உம்மை முழுமையாய் காணக்கூடாதபடி இன்றைக்கு ஏராளமான காரியங்கள் எங்களை திசை திருப்புகிறதா இருக்கிறது. உடைய மகிமையும் மகத்துவத்தை நாங்கள் காணத்தக்கதாய் உமையே நாங்கள் உற்று நோக்கி பார்க்க எப்பொழுதும் இயேசு ராஜாவை ஏன் முன்பாக வைத்திருக்கிற என்று சொல்லத்தக்க வாஞ்சை, விசுவாசம், மன தைரியம், விசுவாச உறுதி நம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாகும்படியாய் செபிக்கிறேன். இந்த காலையில் நம்முடைய பிள்ளைகளுக்கு தயவையும் கிருபையும் நீர் கொடுப்பீராக ராஜா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you.